இங்க ஏதோ வேலையா வந்திருக்காப்ல இருக்கு. நீங்களும் ஏதோ வேலையா வந்திருக்கா போல் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க போகலாம். எனக்கு ஒண்ணும் அப்படி வேலை இல்லை, நீங்களே போகலாம். ஏது நீங்க 2 பேரும் எந்த வேலையும் இல்லாம வந்திருக்கீங்க போல இருக்கே. இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பணம். அவர்கிட்டயே கொடுங்க. எங்கிட்டயா? வாங்கிக்கங்க. வேண்டாங்க, அவங்ககிட்டே கொடுங்க. அடட, கணவன் மனைவிக்குள்ள என்னங்க வித்தியாசம்? யார் வாங்கினா என்னங்க, நீங்களே வாங்கிங்க. இல்ல, நீங்க இந்த கிராமத்துக்காக செஞ்ச பேருதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வரட்டுமா? என்ன இது, இவர் நம்ம 2 பேரையும் கணவன் மனைவி ஆக்கிட்டு போயிட்டாரு. அவர் கண்ணுக்கு அப்படி தெரியுதோ என்னமோ. போட்டோம், இந்தாங்க. வேண்டாம், நீங்களே வச்சுங்க. ஐயா, எனக்கு எதுக்கு? நீங்க வழிமறிச்சது பணத்துக்காக தானே? அப்போ என்கிட்ட இல்ல, இப்ப இருக்கு, தர்றேன். இந்தாங்க, நான் வர்றேன். இல்ல தம்பி, உங்களை எல்லாரையும் ஒதுக்கிட்டு என் பொண்ணை காப்பாத்துன நீ செஞ்ச அந்த உதவிக்கு நாங்க என்ன கொடுத்தாலும் தீராதுப்பா. வாங்கிக்க தம்பி. அம்மா, நான் வழிமறிச்சது என்னமோ பணத்துக்காகத்தான். ஆனா மஞ்சு இங்க கொண்டாந்து சேர்த்தது பணத்துக்காக இல்ல, அம்மாவுக்காக. தம்பி, ஆமாமா, எங்க அம்மா விட்டு நான் பிரியாம இருந்திருந்தா எப்படியோ இருந்திருப்பேன். மன்னிச்சிடுங்க, உங்க மனசு ரொம்ப வேதனைப்படுத்திட்டா. இதையாவது என் ஞாபகம் வாங்கிட்டு தான் ஆகணும். யாரையவா? எங்க ஐயா ஆட சொன்னா என்னென்னமோ சொன்னாடாம, வர சொல்லு வெளியே. மிரட்டுறான், கால வந்து விழ போறான். எவன்டா அது மரியாதை இல்லாம பேசுறது? டே கோபி, அடே காளி, கோபி. என்னங்க இது, பெரிய சூரப்புலின்னு இவனை கூட்டிட்டு வந்தா 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்களே. சும்மா இருடா, குஸ்தி பிடியில முதல் ஆரம்பம்டா. இவன் இங்கிலீஷ் பிடி பிடிக்கிறான் போல இருக்குடா. காளி, நீ இந்த ஊர்ல தான் இருக்கியா? என்ன பண்ற? நீ என்ன செய்யற வாத்தியார? பழைய தொழில் தானா? நீ? நானு இந்த ஊர்ல பெரிய வேலை இந்த வேலைன்னு செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் ஆடி பழைக்கிற பொண்ணுகிட்ட உன் வீரத்தை காமிக்க வந்துட்டியா? அது இருக்கட்டும், அது அதான பார்த்தேன். பாவதியார, எங்க ஐயா உனக்கு அறிமுகப்படுத்துறேன். ஐயா ஐயா, 2 பேரும் ஒண்ணாயிட்டாங்களே, ஒருவேளை நம்ம தீர்த்து கட்டிட மாட்டாங்களே? எப்படி இந்த பசங்களை நம்புறது? எதுக்கும் நாம ஓடுறதுக்கு தயாரா இருப்போம். எஜமா, இவன் தான் என் வாத்தியார், பேரு கோபி. வாத்தியாரா? அதானே வாத்தியார். இப்படி ஒரு சிசினை தயார் பண்ணது யாருன்னு நாமெல்லாம் இனிமே ஒண்ணு. ஆமா ஆமா, ஒண்ணுதான். கோபி, வரப்படு, வீட்டுக்கு போலாம். எனக்கு வேற வேலை இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுல ஒரு வேளையாவது சாப்பிடாம போனா நல்லா இருக்குமா? வா கோபி, நான் சொல்றது கேடு, வரணும், கண்டிப்பா வரணும். வா போலாம். ஏதோ நம்ம ஜருகமான யாரோ இல்லம்மா, என் சிநேகிதன் கோபி. கோபி, இது என் தங்கச்சி சந்திரா. நான் வரேன். இத பாருமா, கோபிக்கு பஸ்ட் கிளாஸா ஒரு விருந்து வைக்கணும். இவன் காடு மேடெல்லாம் சுத்தி சரியான சாப்பாடு கூட பார்த்தது இல்ல. நீ என்ன செய்வியோ எப்படி செய்வியோ எனக்கு தெரியாது, ஓஹோன்னு இருக்கணும்.
சந்திராம்மா. ஓ நீங்களா? இத பாருங்க, இனிமே நான் அம்மா அம்மான்னு கூப்பிடாதீங்க, சந்திரானே கூப்பிடுங்க. நான் உன்னை சந்திரான்னு கூப்பிட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நாம காதலிக்கிறோமா என்னமோ நினைச்சுக்கிட்டோம். நீங்க ஒண்ணு நான் அம்மான்னு கூப்பிட வேண்டாம். சந்திரா, என்னங்க நாம காதலிக்கிறோமா? என்னங்க இது? ஊர்ல உள்ளவங்க நினைக்கலாம், நாம நினைக்க கூடாதா? அது போட்டோம். அன்னைக்கு ஆபீசர் வந்தா இருக்க சொன்னியே, அவர் ரொம்ப நாளை காத்துட்டு இருந்தாரு, நீதான் வரல. போயிட்டார்ல? அப்ப போயிட்டாரு. ஆனா எப்போ வந்தாலும் இருக்க சொன்னாரு. அப்ப போயிட்டு வாங்க. தர என்னங்க போயிட்டாரா? அவர் எங்க போவார்? வெளியே நிக்கிறார் யாரோட பேசிட்டு. ஐயோ, நான் சீக்கிரம் போகணுமே. எங்க வீட்டுல விருந்தாளிங்க கூட வந்திருக்காங்க. எப்படி போறதுன்னே தெரியலையே. இருந்தா அதுக்காக தானே என் காய்கறிகள். ஆமா, உங்களுக்கு தானே விருந்தல்ல, எனக்கு இல்லையா? எதுக்கு அந்த ஆபீசர் போனாதானே உங்களுக்கோ எங்களுக்கோ விருந்து. ஆமா ஆமா, அந்த ஆபீசர் போகணும். சரி சரி, நீ இங்கே இரு, நான் பார்த்து வந்துடுறேன். என்னங்க அவர் பேசுற ஜோர பார்த்தா அவர் இப்ப போற மாதிரி தெரியலையே. அவரு போவேனா, நான் போறேன். என்னங்க ஆபீசர் ஆபீசர், அவரு நீங்களும் சாவகாசமா பேசிட்டு இருந்து நான் வர்றேன். என்னங்க என்னங்க சந்திரா. பாரம்மா, உனக்காக 3 மாசமா 30 ஊர் சுத்தி 3 வரான பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப 3 பேரையும் நானே கட்டிக்கணுமா? அதுல 2 பயல எனக்கே பிடிக்கல. ஒத்தா இருக்கான், ஒல்லியா உயரமா அழகா என்ன மாதிரியே இருக்கான். அதனால நானே வந்துட்டேன். என்ன சொன்னீங்க? என்னம்மா நீ வேற தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மாமூலா வாங்குற 30 வாங்க வந்தேன். 50 தாங்கும் குடு. இனிமே இங்க வராதீங்க. ஐயோ, பணம் தேவைப்பட்டா? பணம் தேவைன்னு பேப்பர்ல போடுங்க, இங்க வராதீங்க. என்ன இங்க வராதீங்க? நீனாச்சே குழந்தை என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போகுது? மாதிரி இல்ல கந்தசாமி, வரன் நிச்சயம் ஆயிடுச்சு. வர நிச்சயமாயிட்டா? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா மீனாட்சி, கந்தசாமி கையில சொன்னா போறோம், கல்யாணம் தன்னால நடக்கும். அது போட்டும், மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன வேலை? கந்தசாமி, தயவு செய்து அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்க போயிட்டு வாங்க. வந்த வேலை சரியில்லை. என்னம்மா இது? எனக்கு வர நிச்சயம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்கிற அர்த்தத்துல தானம்மா நீ கந்தசாமிய போ சொன்ன. அம்மா, மஞ்சு, எனக்கு தெரியுமா, உன் மனசுல நீ கோபிக்கு இடம் கொடுத்துட்ட. நான் உன் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீ என் வேதனைய புரிஞ்சுக்கல மஞ்சு, புரிஞ்சுக்கல. இப்ப நீயே பார்த்த இல்ல, மாப்பிள்ளை யாரு, எந்த ஊரு, என்ன வேலை செய்யறாருன்னு கேட்டதுக்கு தலை குனிஞ்சு வர முடிஞ்சதே தவிர என்னால என்ன செய்ய முடிஞ்சது? நாளைக்கு உலகத்துக்கு முன்னாலேயும் எனக்கு இந்த கதிதம்மா. என் மருமகன் ஒரு திருடன்னு சொன்னா. அம்மா, இதான் வேதனை. உன் மருமகன் திருடான்னு சொல்லிக்க வேண்டிய அவசியமே இருக்கா? கடவுள் மனிதனை படைச்ச, சூழ்நிலை திருடனா படைச்சது.
சூழ்நிலை மாறும்போது திருடன் மனிதனா மட்டுமில்லை, மகானாவும் மாறலாம். அவர் மாறிடுவாரம்மா. அவரை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு பூர்ணமா உண்டு. நம்பிக்கை? என் பேச்சை எந்த காரணத்தாலும் தட்ட மாட்டேன்னு நான் நம்பியிருந்தேன். இப்ப அந்த நம்பிக்கை என்னாச்சு? ஒரு மக கிட்ட தாய் வச்ச நம்பிக்கையே இந்த நிலை என்ன? நீ மத்தவங்க மேல கொண்ட நம்பிக்கை மட்டும் எப்படியம்மா நிலைக்கும்? எப்படியம்மா நிறைவேறும்? வேணாம் மஞ்சு, வேண்டாம், மறந்துடும்மா. அம்மா, மறக்கிறதை விட அவரை மணந்து சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறது அம்மா எனக்கு சுலபமா இருக்கு. மஞ்சு, பிறகுமா வாழ்க்கை பூரா துன்பப்படும்படி ஆயிடுமா? பிறருக்காக அனுபவிக்கிற துன்பத்துலதான் அம்மா தியாகமே உருவாகுது. மஞ்சு, அதே தியாகத்தை உன் தாய்க்காக நீ செய்யக்கூடாதா? அம்மா, உன் விருப்பப்படியே செய்றேம்மா. ஆனா உன்னை வேற ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறதை விட உன் மகளாகவே இருந்துடுறேம்மா. உன் மகளாகவே இருந்துடுறேன். மஞ்சு, அம்மா, உன் தாய்க்கு கண்ணில்லைனாலும் கருத்து இல்லாம போயிடலாமா? அம்மா, இனி உன் விருப்பத்துக்கு மாற நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உன் இஷ்டம் போல நீ காதலிச்சவனையே கல்யாணம் செய்துக்கிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு என் மனப்பூர்வமா வாழ்த்துறமா. அம்மா, மஞ்சு, என் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன கேப்பாருமே பாரு. காளி, ஒன்னு கேட்கட்டுமா? கேளு. என்னடா? என்ன கோபி? உன் தங்க சந்திராவை நான் கல்யாணம் செய்திருக்கிறேன். இத நீ உண்மையாவே கேக்குறியா? ஆமா காளி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் 4 பேரை போல நானும் குடியும் குடுத்தனமா வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுருச்சு. காளி, அந்த ஆசைக்கு ஆதரவா உன் தங்கையினுடைய அழகு குணம் எல்லாமே என்ன வசியப்படுத்துருச்சு. கோபி, ஓ நிலையில உள்ளவங்க கல்யாணம் காட்சின்னு ஆசைப்படுறதே தப்பு. வேணாம், விட்டுடு. வேணும் வேணான்னு நீ சொல்லாத, முடியாதுன்னு சொல்லு. இத பாரு கோபி, என் தங்கையை கட்டிக்கிறவன் அதிர்ஷ்டசாலியா இல்லனாலும் துரதிர்ஷ்டசாலியா மட்டும் இருக்க கூடாது. பின்ன என்ன? உன் தாய் தந்தையர் யாரு, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது இருக்கிறதே ஒரு துரதிர்ஷ்டம் தானே. மறந்துடு, அடியோட மறந்துடு.
நல்ல காலம். என்னை தேடி நீங்க வீட்டுக்கு போக, உங்களை தேடி நான் இங்க வந்து அலைஞ்சுகிட்டு இருப்பேன். ஏன் இப்படி பாக்குறீங்க? நீங்க வழிமறிச்சது போய் நான் உங்களை வழிமறிச்சிட்டேன்னு பாக்குறீங்களா? அது இல்ல மஞ்சு. சரி சரி, ஏதாவது இருக்கட்டும், வாங்க வீட்டுக்கு போலாம். இல்ல மஞ்சு, நான் வந்து நீங்க வந்து போகணும் தான் நான் சொல்றேன். மஞ்சு, இன்னொரு நாளைக்கு நான் வர்றேன். என்ன ஒரே அடியா பிகு பண்றீங்களே? அந்த காளி மட்டும் கூப்பிட்டா போகணும், நான் கூப்பிட்டா வரக்கூடாதா? அதுக்காக இல்ல மஞ்சு. எதுக்காக சொல்லுங்க பாக்கலாம். பாத்தீங்களா, முழிக்கிறீங்க. போய் சொல்ல தானே யோசிக்கிறீங்க. நான் ஒண்ணும் உங்களை கூப்பிடல, எங்க அம்மா தான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாங்க. அம்மா அம்மா, அவர் வந்துட்டாருமா. யாரும்மா? யாரு? நான் தான் அம்மா, கோபி. வா தம்பி வா. மஞ்சு, காபி பலகாரம் கொண்டு வாமா. பாப்பா இப்படி உட்கார். என்ன கோபி, எப்படி இருக்கிற? சௌக்கியமா இருக்கிறியா? என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி வருத்தப்படுற? அம்மா, தாய் தந்தை இல்லாத அனாதை இந்த உலகத்துல வாழவே கூடாது அம்மா. காதலிக்கவோ கல்யாணம் செய்துக்கவோ அவனுக்கு அருகதையே கிடையாதா? அப்படின்னு யாரப்பா சொன்னது? என் நண்பன், யார நான் உயிருக்கு உயிரா நேசிச்சிருந்தேனோ அவனே தான் அம்மா. என் நிலையில உள்ளவங்க கல்யாணம் காட்சின்னு ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டான் அம்மா. அம்மா, அவன் தங்கைய உண்மையா மனப்பூர்வமா காதலிச்சேன் அம்மா. நான் காதலிக்க கூடாதா? 4 பேரை போல வாழ நானும் ஆசைப்படக்கூடாதா? நான் மனிதன் இல்லையா? எனக்கு மனசு இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் என்னத்தப்பா சொல்றது? அவன் நிலையில நீ இருந்திருந்தாலும் அப்படித்தான் சொல்லியிருப்பியோ என்னமோ. நீங்க ஒரு பெண்ணை பெற்றதால இப்படி பேசுறீங்க. அதுவே ஒரு மகனாயிருந்து அவன் என் நிலையில இருந்திருந்தா அவன் மேல நீங்க அன்பு காட்ட மாட்டீங்களா? அவனுக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? அவன் மனிதனா மாறி மரியாதையோட வாழணும்னு நீங்க விரும்பவே மாட்டீங்களா? உண்மைதான் தம்பி. அதாவது அவங்களுக்கு நேரும் போதுதான் உணரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுது. ஏதோ உன் மனசுல இருக்கிறத நீ வெளிப்படையா சொல்லிட்ட. நான் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறேன். எதுக்காகம்மா நீங்க தவிக்கணும்? சொல்ல நினைச்சதை சொல்லுங்கம்மா. நான் காதலிச்சது தவறா? என் உள்ளத்துல அன்புக்கு இடம் கொடுத்தது தவறா? பாலோடவே அன்பையும் பண்பையும் ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு இடம் கொடுத்தது தப்புன்னு எப்போதுமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். சாப்பிடுங்க. வேணாம் மஞ்சு, எனக்கு வேணாம். ஓஹோ, அம்மா சொன்னதா சாப்பிடுவீங்களா? அம்மா நீ சொல்லுமா. சாப்பிடு தம்பி, சாப்பிடுங்க. இனிப்பான சங்கத்தி பேசும்போது இனிப்பு சாப்பிட்டுட்டு தான் பேசணும். சாப்பிடுங்க. தம்பி, இந்த உலகத்துல நாம எதை விரும்புறோமோ அது நமக்கு கிடைக்கிறது இல்லை. எதை வெறுக்கிறோமோ அது நம்ம காலடியில வந்து விடும். இதுதான் வாழ்க்கை. சாப்பிடு தம்பி. வேணாமா, நான் வரேன். நீ வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அம்மா, அவர் என்னம்மா சொன்னாரு? நீ கேட்கலையம்மா? இல்லம்மா, நீயே சொல்லுமா. நான் என்னம்மா சொல்றதுக்கு இருக்கு? அந்த தம்பியே உனக்கு எல்லாம் சொல்லும். பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய்
பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா? நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வாவென்று அள்ளி கொண்ட மங்கை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். தொட்டு பழகும் கண்கள் பார்வை கெட்டு என்றும் உன்னை எண்ணி எண்ணி ஏங்கவில்லையா? நாள் கண்டு மாலையிட்டு நான் உன்னை தோளில் வைத்து ஊர்வலம் போய் வர ஆசை இல்லையா? கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன்.